உடலுக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான சத்துகள் நிறைந்த கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. அங்கே வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் கேரட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3-4 கேரட் எடுத்து துருவி வச்சுக்கிறணும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். பட்டை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம நறுக்கி துருவி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துக்குருவோம். கேரட்டை உள்ளே சேர்த்துட்டு கேரட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஊற்றி விடக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டால் போதும். ஏன்னா நம்ம துருவி தான் வச்சுருக்கோம் இந்த கேரட்டை. ஸோ ஒரே ஆவிலே சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஜாஸ்தி ஊற்ற தேவையே இல்லை. பாருங்கள், இப்போவே வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. ஒரே ஆவிலே ஈஸியான சிம்பிளான கேரட் பொரியல். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு எல்லா கேரட்லேயும் படுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உடலுக்கு தேவையான முக்கியமாக கண் பார்வை நம்மளுக்கு பிரகாசமாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த கேரட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சத்தான கேரட்டை நீங்களும் சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. மீண்டும் அடுத்த வீடியோவில்